சாயபின்கர் மேலே எனக்கு இது பண்ணல. பிகாஸ் ஹி இஸ் வெரி வெரி பொட்டன்ஷியல். அவரோட ஒவ்வொரு சாங்ஸையும் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் சரணம் ப்ராப்பராக கிராக் பண்ணணும்னு அது ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எல்லாரோட ரிங்டோன்ல நிறைய இருக்கிற ஒரு பாட்டு, மோஸ்ட் கொஞ்சம் ஹார்ட்டை நம்ம இந்த பாட்டு செம்மையா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, உருகி உருகி போனதடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, யாரு பாடினாலும் நல்லா இருக்குது. கரெக்டா நல்லா இருக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஸோ அந்த பாட்டு உருவான லிரிக்கா, அது உருவான காரணம் எப்படி ரெடி ஆச்சு? உருகி உருகி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உருகிச்சா இல்ல என்ன ஆச்சு? இல்ல யூஸ்வலா லவ் சாங்ஸ் தான் வந்து மோஸ்டா ஒரு லிரிசிஸ்ட், irrespective ஆஃப் எனி லிரிசிஸ்ட் அதான் வரும் நிறைய. ஏன்னா படத்துலயும் நம்மளுக்கு விற்கிறதுக்கான மெட்டீரியல் வந்து லவ் தான். ஸோ அதுக்கான சாங்ஸ் தான் நிறைய வரும். நான் இதுல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருப்பேன், ஹுக் வேர்ட்ல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். ரொம்ப ரிப்பீட்டான ஹுக்கோட மோஸ்ட்லி வச்சிடக்கூடாது அப்படின்னு. சில நேரங்களில் வேற வழியே இல்லாமல் உயிரே கண்ணே மணியே அதெல்லாம் வந்துடும். ஓகே. ஆனால் 90% அதை தவிர்க்க பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சாங்கில் வந்து அவங்க சொன்ன சுச்சுவேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஓகே ஓகே. அந்த டீம்லேயுமே அப்படி தான், ஜோ டீம்லேயுமே எப்படின்னா அவங்க எல்லாருமே மெயின் டெக்னீஷியனாக தான் லிரிசிஸ்ட்டை கன்சிடர் பண்ணாங்க. அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இப்போ நீங்கள் பாஷா படத்தோட இன்டர்வியூ ஒன்று எடுத்திருந்தாங்க. அதில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு பின்னாடி அந்த பாஷா படத்தோட போஸ்டர் இருந்தது. அந்த போஸ்டரில் மொத்தம் 5 பேர் தான் இருந்தது. ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், டேரக்டர் பேர், மியூசிக் டேரக்டர் பேர், ப்ரொடியூசர் பேர், இன்னொன்று வந்து லிரிசிஸ்ட் பேர். ஓகே. அவ்வளோ மெயின் டெக்னீஷியனாக லிரிசிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட படமே ரிலீஸ் ஆன ஒரு 10-20 படங்களோட போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 படத்தில் தான் லிரிசிஸ்ட் பேர் இருக்கும். ஸோ போஸ்டர் டிசைன் பண்ணவங்க பேர் இருக்கும், விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க பேர் இருக்கும், காஸ்டியூம் டிசைனர் பேர் இருக்கும், கலரிஸ்ட் பேர் இருக்கும். ஆனால் லிரிசிஸ்ட் பேர் இருக்காது. லைக் இவங்கெல்லாம் கீழே இவங்க மேலேன்னு சொல்ல வரல. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது அங்கே மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஜோவோட டீம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் எனக்கு இந்த ரீல் பார்த்தேன் ப்ரோ, எனக்கு இது ஒர்க் ஆகல அப்படின்னா எனக்கும் எடிட் மாற்றுவாங்க. இவர் சொல்லியிருக்காரு, இவர் நம்ம டீமு, அவருக்கு ஒர்க் ஆகல, நம்ம வாங்க இது சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு. இதெல்லாம் டீம் ஒர்க். அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ண படம். ஸோ அதனால ஆரம்பிக்கும் போதே அந்த சுச்சுவேஷனாகவே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நீங்கள் தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அழுதது வந்து அந்த மொமெண்ட் தான். ஏன்னா ஜோக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் பண்ணியாச்சு. ஸோ அதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு வரணும்னு எதுவுமே வரல. இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பாட்டு வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் அந்த பாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும்ல. இப்போ தள்ளி போகாதக்கு முன்னாடி ஒரு பாட்டு வரும்னு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகி அந்த பாட்டு வரும், பாட்டுக்கான ஒரு இடம். ஆமா, யாருமே எதிர்பார்க்காத போது தள்ளி போகாதல அடிச்சு அந்த சிம்புவும் இவங்களும் பறப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல. எனக்கு அந்த ஜோல் அது கிரியேட் ஆச்சு. என்ன இவன் பாட்டுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான், இப்போ சுச்சி சாய்வாலா மாட்டலாம் சாஞ்சிட்டா போட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதனால தட் இஸ் மை ஃபேவரட் எவர் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு வந்ததுக்கு ஆடியன்ஸ் சேர் பண்ணாங்க. ஏன் பாட்டு போட்டான்டா வாழை வெளிப்படுத்தலாம் இல்லாமல் பாட்டு போட்டோன்னு சேர் பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வாஸ் ஸோ ப்ரிஷியஸ். ஸோ அது நேச்சுரலாக அந்த பாட்டு சூப்பராக எழுதணும்னு வந்துருச்சு. ஓகே. அண்ட் மெயினாக இன்னொரு லிரிக் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, நீ இன்றி மூடுமே ஏவானோ நீதான் என் காதலை அப்படின்னும் போது, அது இப்பயும் வந்து காலையில் நைட்டு போயிட்டு நம்ம ஏதாவது அது மேகமூட்டமா இருந்துச்சுன்னா இந்த லிரிக் வந்து ஞாபகம் வரும். ஸோ அது செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா. சாரி நான் பாடுறதுக்கு, கடைசியா நீங்களும் பாடி கொடுத்துருங்க. சாரி கேட்பேன், இவங்க இது எப்படி எழுதிருக்கீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ரிஜெக்ட் ஆயிடுமே, சரி பாடுவோம் என்ன அப்படின்னு பாடி காட்டுவேன். அது அந்த ஓவரால் சாங்லேயே எனக்கு வந்து நிறையா ரீவர்க்ஸ் போகலை. இப்போ சரணம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம், லைக் டியூன் அண்ட் லிரிக்காகவே மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஓப்பனிங் அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. உருகிலேருந்து நீன்றி முழுமே என் வானம் நீதானே என் காதலை என்னாலும் மாதிரி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருச்சு. பேய் மாதிரி ஒரு மனுஷன் வந்து அதை பாடிட்டு போயிட்டாரு, ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பிரிப்பார் அவர் வந்தால். ஸோ அவர் வந்தால் நல்லா இல்லாத லிரிக் கூட அழகாக பாடிடுவார், அந்த மாதிரி ஒரு சிங்கர். ஸோ எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சரணம் ப்ராப்பராக கிராக் பண்ணணும்னு அது ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணணும். ஓகே டன். ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு படம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆல்பம் சாங்கில் ஒரு பாட்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு படம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டராக கீழே இருந்து நம்ம மேலே வரவங்களுக்கு அது பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்குது? இப்போ சாயபியன்கருக்கு வந்து நிறைய படம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி. எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா ப்ரோ,
மேலே அந்த நெப்போ கிட்ஸுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். பட் ஹீ இஸ் வெரி வெரி பொட்டன்ஷியல். எனக்கு அப்பம் போல் அது இவருக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, அதாவது ஒரு பொட்டன்ஷியலை நீங்கள் மேலே ஏற்றி விட்றீங்களா, ரொம்ப சந்தோஷம். சும்மா எல்லாரையும் ஏற்றி விடாதீங்க. நம்ம ஒரு இது ஃபீல் வரும்ல, இவனோட நம்ம டிசர்விங்காக நமக்கு ஃபீல் ஆகுது, ஏன் இவங்க மேலே போகிறாங்க அப்படின்னு. எனக்கு வந்து சாயபின்கர் மேலே எனக்கு இது பண்ணல. பிகாஸ் ஹி இஸ் வெரி வெரி பொட்டன்ஷியல். ஓகே, அவரோட ஒவ்வொரு சாங்ஸையும் கேட்கும்போதே பா இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காரா, இந்த மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்கும். ஓகே. அதுவும் நான் அந்த ஆசை கூட சாங்லாம் வெரி வெரி ஃபேவரட் எனக்கு ஆக்சுவலாக. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டான எலிமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு நான் மியூசிக் ப்ரொடியூசர் தான், ப்ரோக்ராமர். ஸோ தட் எனக்கு நான் ஃபஸ்ட்டு அதை தான் கேட்பேன். சாங்ஸ்னு எடுத்தேன்னா அதுக்கு பின்னாடி உள்ள ப்ரொடக்ஷன்ஸ், அதோட சவுண்ட் குவாலிட்டி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது, ஏன்னா இப்போ ஒரு பாட்டு வந்து ஃபெமிலியர் இல்லாத ஒரு ஆட்களை வச்சு அந்த பாட்டை ஹிட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிரீத்தி முகுந்தன் அவங்கள வந்து அப்போ வந்து பெரிய ஸ்டார்ஸ்ல, இப்போ ஸ்டார்ஸ் அந்த பாட்டுக்கு அப்புறமா. ஸோ அந்த பாட்டு செம்ம வந்து ஹிட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு மியூசிக் டேரக்டராக இப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் பண்ண பாட்டில் இது மக்கள் செம்மையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? மக்கள் செமையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தான் எனக்கு என்ன பஃபூன் காதல் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு ரொம்ப இது வந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக கமெண்ட்ஸாகவே எனக்கு சம்டைம்ஸ் நான் ரொம்ப டவுனாக இருக்கும் போதெல்லாம் நான் அதை படித்து பார்ப்பேன். படிக்கும்போது நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படி இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. எனக்கு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, ரிப்பீட் மோடில் இருக்குது எனக்கு இது. நான் சம்டைம்ஸ் இது இந்த லிரிக்ஸ் பர்டிகுலராக கேட்கும்போது எனக்கு அழுக வருது, இப்படிலாம் போடுவாங்க. இது வந்து நான் என்னோட பார்ட்னரை வந்து நானே கேட்க வச்சேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்னொன்று என் பார்ட்னர் சொல்லி இங்கே வந்து கேட்டு எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்போ ரிப்பீட் மோடில் இருக்குது. ஸோ நமக்கு சம்டைம்ஸ் இந்த டியூன் வராமல் ரொம்ப டவுனாக இருக்கும். பேசாமல் இந்த காலி பண்ணிட்டு போயிடலாமாடா, வேற விவசாயத்துக்கு போயிடலாமாடா, அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது நான் சம்டைம்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ப்ரோ, ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். க்ரியேட்டிவிட்டியும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து விவசாயம் மாதிரி தானே. ஸோ க்ரியேட்டிவ் எல்லாமே ஒன்று தான், இயற்கை. அதுவும் எனக்கு என்னன்னா மியூசிக் கம்போசிங் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது ஒன்று. அதுலேருந்து அடுத்த ஐடிக்குன்னு நான் போக முடியாது. எது பண்ணால் நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குமோ அதுக்கு பார்க்க தான் நம்ம போகணும். அப்படி பார்க்கும்போது விவசாயம். நானும் அது பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் புல்வெட்டில் ஒரு தலைக்காணியை போட்டு மல்லாக்கப்படுத்து தூங்கினா யாருக்கு தான் சந்தோஷம்? அதே மாதிரி தான். ஸோ அந்த புல்வெளியில் வேலை பார்க்குறது அடுத்த சந்தோஷமா இருக்கும். ஓகே, அடுத்த சந்தோஷம் போகும். யாராவது இந்த பக்கம் போக மாட்டாங்க. அதே வந்து அந்த காற்றுலாம் கேட்கும்போது இது நல்ல மியூசிக்காக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் கன்ஃபார்மாக.